நண்பர்களே, பஜாஜ் நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சிசி குறைவான பல்சர் பைக் அப்படின்னு பார்க்கும்போது பல்சர் 135 சிசி எல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருந்துச்சு. அந்த பைக்கை வந்து பஜாஜ் நிறுவனம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. எதற்காக அப்படின்னா 125 சிசிக்கு மேலே இருக்கக்கூடிய பைக்குகளில் வந்து ஏப்ரல் 1க்கு பிறகு ஏபிஎஸ் வசதி இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டாங்க. அதனால தான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா 135 சிசி எல்எஸ் வந்து விற்பனையில் ஏற்கனவே வந்து மந்தமாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதோட ஏபிஎஸும் கொண்டு வந்தோம் அப்படின்னா விலை அதிகரிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை வந்து தேர்வு செய்ய மாட்டாங்க. 135 சிசி பைக் வாங்குறதுக்கு 150 சிசி பல்சர் வாங்கிடலாம், இல்லை NS 160 வாங்கிடலாம் தான் எல்லாரும் போவாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 135 சிசி எல்எஸ் பல்சர் பைக் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 125 சிசி பைக்குகள் வந்து சூப்பரான ஒரு பைக்கை வந்து கூடிய விரைவில் வந்து பஜாஜ் நிறுவனம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே டியூக் 125 சிசி பைக் வந்து இப்போ தான் வந்து விற்பனையாச்சு. அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகம் பிடிச்ச ஒரு பைக்காக இருந்துச்சு. அதே மாதிரியே வந்து இப்போ வந்து பல்சர் 125 சிசி பைக்கையும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்களா. இதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 125 சிசி டியூக் பைக்குக்கு வந்து போட்டியாகும், அதே நேரம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த பைக்கை வந்து உருவாக்கியிருக்காங்களாம். ஏற்கனவே போலாண்டில் வந்து இந்த பைக் வந்து விற்பனையில் இருக்குது. இந்தியாவில் வந்து 2019 செப்டம்பர் அதற்கு பிறகு வந்து விற்பனைக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. எப்படி NS 160 வந்து பெயிண்ட் ஸ்கீம் கலர் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து ஃபியூவல் டேங்கில் வந்து கலர் ஸ்கீம் வர மாதிரி இந்த புதிய பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. 124.5 சிசி BS6 இன்ஜின். ஏன்னா 2020க்கு பிறகு வந்து BS4லாம் போயிட்டு BS6க்கு டேரெக்டாக இந்தியா வந்து போகிறோம். BS5 கட் பண்ணிட்டு டேரெக்டாக BS6க்கு போகிறோம். ஸோ வந்து 125 சிசி பல்சர் பைக்கில் வந்து BS6 இன்ஜின் இருக்கும். பவர் வந்து 12 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 11 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் வரும், 240 mm டிஸ்க்கு. பைக்கோட வெயிட் வந்து 126.5 கிலோகிராமு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm. விலை அப்படின்னு பார்க்கும்போது 70,000 75,000 ரூபாய் வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து விலை குறைவாகவும் சிசி குறைவாகவும் 125 சிசி பைக்கில் வந்து புதிய பல்சர் பைக்கை வந்து பஜாஜ் நிறுவனம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஷைனு, கிளாமர் இந்த மாதிரி பைக்குகளுக்கும் போட்டி அமைய போகுது. அதே நேரம் வந்து டியூக் 125 சிசி பைக்குக்கும் போட்டியாக ஷைன் மாதிரியும் இல்லாமல் டியூக் 125 சிசி மாதிரியும் இல்லாமல் அதற்கு நடுத்தரமாக வந்து இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸ்டைல் டிசைன் வைஸில். ஸோ இந்த பைக் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.